போகியாயிருந்து உயிர்க்கு போகத்தை புரிதல் ஓரார். போகியாயிருந்து உயிர்க்கு போகத்தை புரிதல் ஓரார். யோகியாய் யோகமுத்தி உதவுதல் அதுவும் ஓரார். வேகி ஆனார்போல் செய்த வினையினை வீட்டல் ஓரார். ஊகியா மூடரெல்லாம் உம்பரில் ஒருவன் என்பர். முதல்வன் கொண்ட திருமேனிகளில் சில திருமேனி, அவன் பல திருமேனி கொண்டிருக்கிறான், அதில் சில திருமேனி எப்படி இருக்கும்? போகியாயிருந்து உயிர்க்கு போகத்தை புரிதல் ஓரார். போக வடிவமாக கொண்டது உயிர்களுக்கு போகம் புரிதல் பொருட்டு என்பதை உணரார். பெருமான் 3 வடிவத்தில் வருவார். என்னென்ன வடிவம்? போகமூர்த்தி, யோகமூர்த்தி, வேகமூர்த்தி. போகமூர்த்தி, யோகமூர்த்தி, வேகமூர்த்தி. போகம் என்னது? போகத்தை கொடுக்கிறது. வேகம் என்பது வேகத்தை கொடுப்பதா? போகமூர்த்தினா போகத்தை கொடுக்கிறவர், வேகமூர்த்தினா வேகத்தை கொடுக்கறது தானே. பின்ன வேற என்னம்மா? போகமூர்த்தினா போகத்தை கொடுக்கிறவர், யோகமூர்த்தினா யோகத்தை கொடுக்கிறவர். யோகத்தை வேகமூர்த்தினா வேகத்தை கெடுக்கிறவர். இந்த உண்மை விளக்கத்தில் இந்த நடனம் பார்த்தோமா இல்லையா? என்ன நடனம்? ஓண நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம். ஊன நடனம்னா என்னது? ஊன நடனம்னா ஊனத்தை நீக்குகின்ற நடனம். ஊன நடனம்னா ஊனத்தை நீக்குகின்ற நடனம். ஞான நடனம்னா அது இன்னும் ஞானத்தை நீக்குகிற நடனம்னு சொல்லிடக்கூடாது. ஆணைக்கு அறம், இன்னும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னது? ஆணைக்கு அறம் குதிரைக்கு குறம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஏதோ பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஊனத்தை நீக்குகிற நடனம், ஞானத்தை நீக்குகிற நடனம்னு சொல்லிடக்கூடாது. ஞானத்தை கொடுக்கிற நடனம். சரியா? அது மாதிரி போகத்தை கொடுப்பது, வேகத்தை கெடுப்பது. வேகத்தை கெடுப்பது அப்படியே போகிற புலவில் போயிடக்கூடாது. சரியா? சரி. போகியாக இருந்து உயிர்க்கு போகத்தை புரிதல் ஓரார். போக வடிவமாக கொண்டு உயிர்கட்கு போகம் புரிதல் பொருட்டு என்பதையும் உணரார். அவன் போகமூர்த்தியாக வருவது எதற்கு? உயிர்களுக்கு போகத்தை கொடுக்கறதுக்கு. போகமூர்த்தி எது? சதாசிவமூர்த்தி, நடராச திருமேனி, தியாகேச பெருமான், இவர்களாம் என்ன மூர்த்தி? போகமூர்த்தி. இவர்கள்லாம் போகமூர்த்தி. பிடிச்சிட வேண்டிதான். அவர் தான் போகத்தை கொடுப்பாரம்மா. தன்னால் சொல்லாமல் விட்டுட்டீங்க. அப்படிதானம்மா? போகத்தை கொடுக்கணும்னா இவங்களை வணங்கினா போகத்தை கொடுப்பார். போகத்தை கொடுப்பார். வேகி ஆனார் போல் செய்த வினையினை வீட்டல் ஓரார். சில திருமேனி போர வடிவமாக கொண்டு உயிர்கள் செய்த வினையினை வீட்டுதற் பொருட்டு என்பதையும் உணரார். அப்போ நம்ம செஞ்ச வினையை நீக்கிறதுக்கு அவர் கொஞ்சம் வேகமாக வருவார். வேகமாக வருவார். அவர் வேகமாக வந்து என்ன செய்வார்? நம்ம வேகத்தை குறைச்சிடுவார். நம்ம வேகமாக போனால் அவர் என்ன பண்ணுவார்? நம்ம விட வேகமாக வந்து ஒரு பிரேக் அடிச்சுடுவார். சரக்குன்னு ஒரு பிரேக் அடித்தா போகிறவன் நின்று திருக்குன்னு பார்ப்பான். வேகம் கெடுத்தாண்ட வேந்த 220 வருவார் இல்லையா? வேகத்தை கெடுப்பதில் அவன் யார்? வேந்தன்னர். வேகம் கெடுத்தாண்ட வேந்தன். எனவே நாம் செய்த வினையை ஊட்டும் பொருட்டு வருவான். வேகமாக வருவான். வேகமூர்த்தியாக வருவான். அப்புறம் யோகியாய் யோகமுத்தி உதவுதல் அதுவும் ஓரார். சில திருமேனிகள் என்னவா வரும்? யோக வடிவமாக. தட்சிணாமூர்த்தி இதில் என்னது? யோக வடிவம். அப்படி யோக வடிவமாக கொண்டு உயிர்களுக்கு என்ன கொடுப்பார்? யோகமுத்தி, யோகத்தினால் பெறுகிற பதமுத்தியை கொடுப்பதற்காகவும் உதவுதற் பொருட்டு என்பதையும் உணரார். அவன் வேகமாக வரதையும் உணரமாட்டான், போகியாக வரதையும் உணரமாட்டான், யோகியாக வரதையும் உணரமாட்டான். யார்? ஊகியா மூடரெல்லாம்.
அவ்வாறு திருமேனி கொள்ளும் முறை யார்? மூடர்னர். அறிவில்லாத அனைவரும் உம்பரில் ஒருவன் என்பர். உம்பரில் ஒருவன் என்பர். வரலையா? உம்பரில் ஒருவன் என்பர். அது தேவர்களில் ஒருவன் சொல்லி அவனை சொல்லுவாங்க. பொழிப்புரை பாருங்க. முதல்வன் கொண்ட திருமேனி சில திருமேனி போக வடிவமும் சில திருமேனி கோர வடிவமும் சில திருமேனி யோக வடிவமாக கொண்டது. முறையே உயிர்கட்கு போகம் புரிதற் பொருட்டும் வினையினை வீட்டுதற் பொருட்டும் யோகமுத்தி உதவுதல் பொருட்டுமாம் என்பது. சரியா? அப்போ 3க்கும் 3 வகையாக வருவான். அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா போகியாக இருப்பது உமாமகேஸ்வரர் முதலிய திருமேனி, யோகியாக இருப்பது தட்சிணாமூர்த்தி முதலிய திருமேனி, வேகியாக இருப்பது காமதகன அட்டவீரட்ட தலத்தில் வராரா இல்லையா? அப்போது இறைவன் வருகிற திருமேனி பொதுவாக பல வடிவத்தில் வருவான். பெருமான் எப்படி 6 இதுக்குள்ளே எங்கேயோ இருக்குது. போயிருச்சா? மாகேஸ்வர மூர்த்தம் போயிருச்சா? வந்துருச்சு. 25 மாகேஸ்வர மூர்த்தம் 25 எழுதி வச்சுக்கிறீங்களா? வேணுமா வேண்டாமா? அதை எடுத்துகிட்டு இதை வைங்க.